இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். 2024 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சாரத்துடைய தலைப்பே நம்முடைய மாநில உரிமைகளை மீட்க தலைவருடைய குரல். ஏன் மாநில உரிமைகளை மீட்கிறோம்? ஏன்னா கடந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட அதிமுக அடிமைகள் அடகு வச்சுட்டாங்க. 3 உரிமையை மட்டும் நான் சொல்றேன். மொழி உரிமை. நம்முடைய தமிழுக்கு ஒன்றிய அரசு கடந்த 5 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கி இருக்காங்க? ₹1 கூட ஒதுக்கலாமா? ஆனா சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் இந்தி வளர்ச்சிக்கும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் வந்துச்சுன்னா இப்போ நம்முடைய வீட்டு குழந்தைங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பொது தேர்வு எழுதுறாங்கல்ல, போர்டு எக்ஸாம். அதே மாதிரி 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, அதே மாதிரி 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு போர்டு எக்ஸாம் தேவையா? என்ன காரணம்? நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கம். அது மட்டும் இல்ல, நிதி உரிமை. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கோமா? வரியா மட்டும் 6.5 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கோம். ஆனா நம்முடைய ஒன்றிய அரசு, ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. நாம கொடுத்தது 6.5 லட்சம் கோடி, அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ₹1 வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்கறாங்க? வெறும் 28 பைசா. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், திரு நரேந்திர மோடி அவர்களை இன்னும் நம்ம ஒரு பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, திரு 28 பைசா. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் தரது ஒவ்வொருத்தருக்கும் வெறும் 28 பைசா. இப்போ தொடர்ந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு வந்தாருமா, வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார். உங்களுக்கு தெரியும், அந்த கதை தெரியும். வச்சது ஒரே கல்லு, அந்த ஒரு கல்லையும் நான் எடுத்து வந்துட்டேன். 2019 வந்தாரு. வெறும் தேர்தல் மட்டும்தான் வருவாரு. நான் கேட்கிறேன், சென்ற டிசம்பர் மாசம் மிகப்பெரிய புயல் அடிச்சது, ஞாபகம் இருக்கா? தூத்துக்குடி, திருநெல்வேலி 2 மாவட்டமே மூழ்கி போச்சு. சென்னை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அவ்வளவு பெரிய இழப்பு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க, இழப்பீடு கேட்டாங்க ஒன்றிய அரசு கிட்ட. காசு கொடுங்க, எங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு. ஆனா என்ன சொன்னாங்க ஒன்றிய நிதியமைச்சர்? நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது. ஆனா நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசுல கேட்டேன், எங்க தமிழ்நாட்டு மக்கள், நீங்க நாம கட்டின வரி பணத்தை தான் கேட்டோம்னு சொன்னேன். அதற்கு அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள், அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. பெரிய டெல்லியில ஒரு பெரிய பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு மிகப்பெரிய ஒரு பாடம் நடத்தினாங்க. 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் நடத்தினாங்க. என்ன சொன்னாங்க? உதயநிதிக்கு மரியாதையே தெரியல, மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. நான் அடுத்த நாளே சொல்றேன், மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் மரியாதையா பேசுறேன், நான் வந்து உங்க அப்பா வீட்டு காசை கேட்கலன்னு சொல்லல, மரியாதைக்குரிய மாண்புக்குரிய உங்களுடைய அப்பாவுடைய மதிப்புக்குரிய காசை தான் கேட்டேன்னு சொன்னேன். நான் இப்ப சொல்றேன், இதுவரைக்கும் ₹1 வரல. நிதியமைச்சர், ஒன்றிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட நிதியை எப்ப தர போறீங்க? ஆனா நம்முடைய தலைவர் அதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குல்ல. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை. உங்களுக்கு தெரியும், 8 வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுக்க அப்ப நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நீட் தேர்வு நுழைய விடல. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கிராமப்புறங்களிலிருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணார், நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணார். 12ஆம் வகுப்பு படிக்கிறோம்ல, போர்டு எக்ஸாம், அந்த மதிப்பெண் போதும் சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. இன்னும் சொல்லணும்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே இல்லை. ஆனா அந்த அம்மையார் இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த அடிமை கும்பல் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வு நுழைச்சாங்க. அரியலூர்ல அனிதான்னு ஒரு பொண்ணுமா, 1200க்கு 1176 மார்க் வாங்கிட்டு பொண்ணு. இருந்தாலும் அந்த பொண்ணு மருத்துவராக விடல.
நீட் தேர்வு எழுதணும்னு சொல்லி அந்த பொண்ணு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிச்சு. கடைசியில அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அது மட்டும் நிப்பாட்டல, இதற்கு பிறகு 21 குழந்தைங்க இறந்திருக்காங்கம்மா. வெறும் இந்த நீட் தேர்வுக்கு பயந்து 21 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தற்கொலையா? ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கொலை. இந்த வருஷம், போன வருஷம் ஜெகதீஷ் சென்னையை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற ஒரு மாணவன் இதே மாதிரி நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். முதல் நாள் பையன் எழுதி வச்சு செத்துட்டான். அடுத்த நாள் ஜெகதீஷனோட அப்பா பேரு செல்வசேகர், அவரும் எழுதி வச்சு செத்துட்டாரு. என் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், அவனை இழந்துட்டேன், என்னால துக்கம் தாங்க முடியல, நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தேர்தல் அறிக்கையில, நம்முடைய தலைவருடைய தேர்தல் அறிக்கையில நாம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவில இருந்து நீட் தேர்வு, குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வை ரத்து செய்வோன்ற வாக்குறுதியை நம்ம கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம டோல் பூத், சுங்கச்சாவடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்தையும் அப்புறப்படுத்துவோம்னு நாம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கேஸ் சிலிண்டர் வேற உங்களுக்கு தெரியும், 2014 வெறும் 450 ரூபாய் இருந்துச்சு. இப்ப படிப்படியா ஏற்றி கிட்டத்தட்ட 900 ரூபாய். இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு நாடகம் ஆடுறாரு, வெறும் 100 ரூபாய் குறைச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் ஆக்குவேன்னு சொல்லியிருக்கார், குறைப்பான்னு சொல்லியிருக்கிறார். டீசல் விலை வெறும் 65 ரூபாய் ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் மூலம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு கலைஞர் சொல்லுவார். அதை செஞ்சும் காட்டியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் அவர்கள், நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் கலைஞர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற 2021 போது தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதை நிறைவேற்றிட்டு வரார், ஒன்னு நிறைவேற்றிட்டு வரார். முதல் வாக்குறுதி, இந்த 4 வாக்குறுதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. தலைவர் அவர்கள் முதலமைச்சரை பொறுப்பேற்கும் பொழுது 2021 மிகப்பெரிய பெருந்தொற்று, கோவிட் பெருந்தொற்று, நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தோம், கிட்டத்தட்ட 6 மாசம் அடைஞ்சு கிடந்தோம். மோடி என்ன பண்ணாரு, எல்லாம் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாம் தட்டை எடுத்து அடிங்க, விளக்கு எடுத்து காட்டுங்க, கோவிட் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னாரா இல்லையாமா? பண்ணமா இல்லையா? ஆனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா நம்முடைய முதலமைச்சர் தான் முதல்ல போய் கோவிட் ஊசியை போட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்தியாவுக்கே கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா ஊசி போடணுங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்கள் நாம தான். அது மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர் கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் தைரியமா போய் அந்த கோவிட் நோயாளிகளை பார்த்தாருன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு கடும் நிதி நெருக்கடியில் தான் ஆட்சி அமைச்சோம். அப்போ தலைவர் அவர்கள் போட்ட 5 முதல் கையெழுத்து மகளிருக்கு தேர்தல் அறிக்கையில சொன்னது, செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம் ஞாபகம் இருக்கா? பிங்க் பஸ். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, செல்லமா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம், அதாவது ஒரு திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் மகளிர் திட்டத்தின் மூலம் 456 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. எவ்வளவு? 456 கோடி பயணங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம், அதாவது அரசு பள்ளியில படிச்சு பெண்கள் படிக்கணும், பெண்கள் காலேஜுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு நீங்க எந்த கல்லூரிக்கு போனாலும், அது பிரைவேட் காலேஜா இருந்தாலும், அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கு கொடுக்கப்படும். இப்போ இந்த 2 வருஷத்துல பெண்கள் அதிகமா கல்லூரிக்கு போறதுக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முறை இந்த சட்டமன்றத்துல தலைவர் அறிவிச்சிட்டார், பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இந்த திட்டம், தமிழ் புதலன் அப்படின்னு ஒரு திட்டத்துல ஆண்களும் அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை. இதே மாதிரி 17 லட்சம் குழந்தைங்க பயன்பெற மாதிரி 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டுல சோகமா இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு சோகமா இருப்பாங்க. பசியோட போனானே குழந்தை, சாப்பிட்டானா, படிச்சானா,
தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தைய நம்முடைய முதலமைச்சர் பார்த்து பாருங்க, இது வரைக்கும் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா தரமான சிற்றுண்டி உணவு, காலை உணவு கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ அந்த திட்டத்தையும் தலைவர் விரிவுபடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம், இதுவும் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், இதையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இதை அப்ளை பண்ணது விண்ணப்பிச்சவங்களே 1,65,00,000 பேர் தான், 1,65,00,000 பேர் தான். இதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. ஆனா நான் இப்ப உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன், கண்டிப்பா இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த சில சின்ன குறைபாடுகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு அனைவருக்கும் கொடுக்கப்படும் வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆனா ஒன்றிய பாஜக என்ன சொல்லுவாங்க, திமுக ஊழல் கட்சி, திமுக குடும்ப கட்சி அப்படின்னு. ஆமா, திமுக குடும்ப கட்சி தான். இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திமுக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், கலைஞருடைய குடும்பம் தான். ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 வருஷத்துல நம்மள சொல்லுவாங்க ஊழல் கட்சின்னு. ஆனா நான் இப்ப சொல்றேன்ப்பா, சிஏஜி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி தணிக்கை குழு. அவங்களுடைய வேலை என்னன்னா, மாநில அரசும் ஒன்றிய அரசும் செய்கின்ற செலவு கணக்க சரியா செய்யறாங்களா, பணிகள்ல ஒழுங்கா செய்யறாங்களா அப்படின்னு அவங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆய்வு எடுத்து அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையின்படி சென்ற 9 வருஷத்துல 7,5 லட்சம் ஒன்றிய அரசு செஞ்சிருக்கக்கூடிய செலவு 7,5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கிடையாது. 7,5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல, கணக்கு காட்டியிருக்காங்க. துவாரகா சாலை அப்படின்னு ஒரு திட்டம், 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு செலவு கணக்கு காட்டியிருக்காங்க ஒன்றிய அரசு, பாஜக அரசு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம், 88,000 பேருக்கு, இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். அந்த 88,000 பேரும் ஒரே செல்போன் நம்பர் கால் பண்ணிருக்காங்க. இப்படி அனைத்துலயும் ஊழல். இந்த ஊழல் எல்லாம் தட்டி கேட்கணும்னா வர்ற 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் உங்களுடைய வெற்றி சின்னம் கை சின்னத்துல வாக்களிச்சு நம்முடைய தலைவர், உங்களுடைய தலைவர் வேட்பாளர் யார வேணா இருக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒண்ணுதான், யார வேட்பாளர் அறிவிச்சாலும் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் விருதுநகர்ல உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உதயநிதி வந்தார், எல்லாம் கூடணும், பேசணும், கை தட்டணும், போனோம் இல்லாம அடுத்து இன்னும் 24 நாட்கள் தான் இருக்கு. 19ஆம் தேதி தேர்தல். நான் இன்னைக்கு பேசிட்டு போயிடுவேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துல நம்முடைய தலைவர் வருவார், அவரும் உங்களை சந்திப்பாரு, பேசுவார். ஆனா அடுத்த 23 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? அதாவது இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஐபிஎல்ல நிறைய டீம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னை டீம், சென்னை அணி, குஜராத் அணி, டெல்லி அணி, பெங்களூர் அணி, மும்பை அணி, குஜராத் அணி அப்படின்னு. ஐபிஎல்லும் அதிமுக ஒண்ணுதான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, மோடி அணி, ஜெய தீபா அணி, ஜெய தீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருப்பாங்க. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூடி பேசிப்பாங்க. ஆனா தேர்தல் வந்தா மட்டும் நாடகம் ஆடுவாங்க. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 9 வருஷ பாஜகவுல நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கணும்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். கரெக்டா? வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4. நம்முடைய டாக்டர் கலைஞருக்கு 100வது பிறந்த நாள் பரிசு நம்ம உண்மையா கொடுக்கணும்னா, ஆத்மார்த்தமா கொடுக்கணும்னா 39+1 தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில வைக்கணும். இதுதான் கலைஞருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே பிறந்தநாள் பரிசு. செய்வீங்களா? ஒரு பக்கம் திரு நரேந்திர மோடி, ஒரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யார் பக்கம் நிக்க போறீங்க? மோடி அவர்களையும் பாஜகவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சா இல்லையா? இந்தியாவை காப்பாற்றணும்னா
நம்முடைய இந்திய மக்களை காப்பாற்றணும்னா, தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை காப்பாற்றணும்னா ஒன்றிய பாஜக அரசு ஓட ஓட விரட்டணும். 2021 அடிமைகளை 2021 அடிமைகளை ஓட ஓட விரட்டிங்க. இப்ப இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஏஜென்ட், அடிமைகளுடைய எஜமானர்கள், அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பி எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை கொடுத்தோமோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு விடியலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். கை சின்னத்திற்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் நம்முடைய இந்தியா கூட்டணிக்கும் அந்த வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கூறிக்கொண்டு சிறப்பான வரவேற்பு அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.